ஆரல்வாய்மொழியில் 8ஆம் வகுப்பு மாணவி தூக்குப் போட்டு தற்கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் அசோக்குமார். இவருடைய மகள் ஹரிணி, வயது 13. ஹரிணி ஆரல்வாய்மொழி அரசு மேல்நிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். அசோக்குமாரின் மனைவி கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். அதன் பின்னர் அசோக்குமார் வேறொரு பெண்ணுடன் தனியாக வாழ்ந்து வருகிறார். இதனால் ஹரிணியை அவரது பாட்டி லட்சுமி பராமரித்து வந்தார். லட்சுமி கூலி வேலைக்கு சென்று வருகிறார். நேற்று முன்தினம் வழக்கம் போல் காலையில் வேலைக்கு சென்று விட்டார். பின்னர் மாலையில் வீட்டுக்கு வந்தபோது வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டியிருந்தது. வெகுநேரமாக கதவை தட்டியும் திறக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த லட்சுமி வீட்டின் பின்பாதை வழியாக சென்று பார்த்தபோது ஹரிணி சமையல் அறையில் தூக்கில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் கதறி அழுதார். பின்னர் இதுகுறித்து ஆரல்வாய்மொழி போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஹரிணி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஹரிணிக்கு தைராய்டு பிரச்சினை இருந்ததாகவும் இதற்காக சிகிச்சை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக இருக்குமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். 8ஆம் வகுப்பு மாணவி தூக்குப் போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.